ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். என்னுடைய வீடியோ என்ன அப்படின்னா, இப்ப எல்லாரும் வந்துட்டு பைக் வாஷ் பண்றதுக்கு, கார் வாஷ் பண்றதுக்கு நம்ம வாஷிங் போறோம். வாஷிங் போறதுனால என்ன நடக்குது, ரொம்ப நேரம் வெயிட் பண்றோம். அப்புறமா ஒரு கார் வாஷ் பண்றதுக்கு 400ல இருந்து 500 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. பைக் வாஷ் பண்ணணும்னா இப்போ போனோம்னா சாயந்தரம் வான்னு சொல்றாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நான் என்ன வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே நம்மளே வந்துட்டு ஒரு காரையோ பைக்கோ வாஷ் பண்றதைய ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாம் புரியும். ஆனா இது வந்துட்டு ஈஸியா நம்ம கார்ல வந்துட்டு உள்ளே வைக்கலாம். கார்ல வச்சுட்டு நம்ம எங்கன்னா வெளியே போனா நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் ஓப்பன் த பாக்ஸ். நைஸ். இதுல என்ன இருக்குன்னா, ஒரு கெத்தான பாக்ஸ் பேக்கிங் கொடுத்துக்கிறாங்க. என்னென்ன இருக்குன்னா, ஒரு ஸ்ப்ரே கன் வாட்டர் வாஷ் பண்றதுக்கு, இது வந்துட்டு ஃபோம் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்றதுக்கு, இதுதான் முக்கியமான விஷயமே. இது வந்து உங்க வீட்டுல பைப் கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம பக்கெட்ல தண்ணியை ஊத்தி வச்சுட்டு இது பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதுல வந்துட்டு இதுல மாட்டிட்டு ஒரு ஒரு ஸ்ப்ரே பண்ற மாதிரி எல்லா மிஷின்ஸ் இதுல இருக்கு. உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 2 பேட்டரி கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது எப்படின்னா, இதுல கனெக்ட் பண்ணிட்டு இது வந்து 1 hour சார்ஜ் பண்றதுக்கு 1 hour போதும். ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணோம்னா மேக்ஸிமம் 30 minutes யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு 2 பேட்டரி கொடுத்துக்கிறாங்க. இதுல வந்துட்டு எப்படின்னா ஒரு சார்ஜ்ல வந்து 30 minutes யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இதுல வேற என்ன இருக்குன்னா, ஓகே, முக்கியமானதுங்க சார்ஜர். சார்ஜ் போடுறது எங்கன்னு தெரியல, நான் அப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்றேன். இது சார்ஜ் பண்றதுக்கு மினிமம் 1 hour ஆகுங்க. இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சி கேமரா ஜூம் பண்ணுங்க. இந்த இடத்துல போட்டு இது சார்ஜ் பண்ணும். அப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கினது சென்னையில வந்துட்டு தேவா சிஸ்டம் சொல்யூஷன். ஓகேங்களா? அதுல ஃபுல் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இது வந்து ப்ரொமோஷன்ல எல்லாம் கிடையாது. இது நான் வாங்கினதுனால எப்படி இருக்குதுன்னு நான் ரிவ்யூ போடுறேன். பட் ஆல் த ப்ராடக்ட்ஸ் ஆர் ரியலி வெரி குட். தேங்க்யூ தமிழ் செல்வன், தேவா சிஸ்டம். ஓகே, வாங்க அடுத்தது செட்டப்லாம் பார்க்கலாம். புதுசா வாங்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரியாதவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன், பாருங்க. அர்ஜென்ட்லாம் படாதீங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கட்டு. சரி, இப்போ நம்ம செய்ய வேண்டியதுன்னா இதுக்கு பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். இது வந்துட்டு பின்னாடி வந்து கேப் இருக்கு, பாருங்க. இதை பாருங்க, இந்த பீஸை பாருங்க. இது அசம்பிள் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஜஸ்ட் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு புஷ் பண்ணா போதும். இது கிளிப் சிஸ்டம் மாதிரி. ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு புஷ். இது எப்படி ரிமூவ் பண்ணா கூட காமிச்சிடுறேன். இந்த ரெட் கலர் இருக்கு பாத்தீங்களா, இங்க அதை வந்து ஜஸ்ட் பிரஸ் பண்ணிட்டு திருப்பியும் ரிட்டர்ன் பண்ண ஆயிடுச்சு. பரவாயில்லங்க, பவர் இருக்கு. ஓகே, இதுதான் நாசலுங்க. இதோட கனெக்டர் இல்லைன்னா தண்ணி வரும். செம்மையா இருக்கு. ஈஸியா தான் இருக்கு. ரொம்ப டைட் பண்ண பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஃபிங்கர் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கு அவ்வளவு பண்ணுங்க. ரொம்ப ஜோரா வச்சுன்னா இது பிளாஸ்டிக் நினைக்கிறேன். பட் ஸ்டில் இதை டைட் பண்ணிட்டு இதை வந்து ஜஸ்ட் புஷ் பண்ணிடுங்க. நவ் இட்ஸ் டன் ரெடி. ஓகே, இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
இதுல இருந்தா தண்ணி வரும். இதுல இருந்தா எல்லாம் ப்ரெஷர், உங்களுக்கு ஸ்ப்ரே, ஷார்ப்பு எல்லாமே இதுல இருந்தா வரும். முக்கியமா இப்ப அடுத்தது வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம், இதுதான் கனெக்டரு. இதை வந்துட்டு நீங்க இதுல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். நல்லா பாத்துக்கோங்க, இது ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஆரஞ்சு கலர் தான் வரும். இது எப்படின்னா, இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது, ஸோ இது லாக் சிஸ்டம், ஓகேங்களா? இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இது உள்ள அப்படி ஜஸ்ட் உள்ள டச் பண்ணிட்டு அப்படி விட்டுட்டீங்கன்னா டன். வேற ஒன்றும் திருப்ப தேவையில்லை, அவ்வளவுதான். அடுத்தது வந்து இங்க பைப் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்தது வந்துட்டு அப்ராக்சிமேட் எவ்வளோ. உங்களுக்கு இன்னும் லாங் வேணும்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா அதுக்கு ப்ரெஷர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பைப் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை லாங் பைப் போட்டு பண்றதா இருந்தா நான் இந்த ரிவ்யூ போடுறேன். பட் இது இப்போ பாருங்க, இது சேம். இங்க இந்த பாட்டம்ல வந்து ஒரு ஹோல் இருக்கு பாத்தீங்களா? இதுல புஷ் பண்றதா ஒண்ணும் கிடையாது. ஓகே, இதை வந்துட்டு இப்படி 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 உள்ள இதை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறமா இது கரெக்டா இந்த ஹோல்ல அப்படி நல்லா நல்லா ஃபுல்லா விடணுங்க. கொஞ்சோண்டு விட்டீங்கன்னா திருப்பி புடிங்கிட்டு வந்துடும். அப்புறம் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இதை வந்துட்டு ஜஸ்ட் ரோல் பண்ணி விட்டுருங்க. லீக்கேஜ்லாம் ஆகுது, இது இருக்கு அப்படின்னா ஒருவேளை நமக்கு தண்ணி ரிட்டர்ன் வரதா இருந்தா இது நம்ம ஃபேஸுக்கு அடிக்காது. அதனாலதான் இவ்வளவுதான் இது கண்ணு. அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா இதுதான் ஃபில்டர். இது கண்டிப்பா போடணும். ஃபில்டர் பீஸ் இங்க இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா தண்ணியில எல்லாம் வந்துட்டு நம்ம இதுக்குள்ள மிஷின்குள்ள போகக்கூடாதுன்றதுக்காகவே இது ஃபில்டர் கொடுத்துக்கிறாங்க. இதே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஆயிடுச்சு. இந்த கன்னு, இந்த பைப்பு, இது கனெக்டரு, இது ஃபில்டர், ஒரு பேட்டரி. தயவு செஞ்சு ஆஃப்டர் சார்ஜ் யூஸ் பண்ண அப்புறமா ஒரு 1 hour சார்ஜ் வச்சிருங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் எங்க போனாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இது இந்த ஃபில்டர் தண்ணியில போடுறேன். தண்ணி மிதக்குது. இப்போ தண்ணி உள்ள போகணும். ஓகே, ஃபைன். சரி, அது உள்ள போகலன்னா நீங்க வந்துட்டு தண்ணியில விட்டு கொஞ்சம் கொஞ்சம் அசி விடுங்க. ஓகேங்களா? பாருங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. தண்ணியும் போட்டாச்சு, இப்போ தண்ணிக்குள்ள ஃபில்டரும் போட்டாச்சு. எங்க சின்ன பசங்க ரொம்ப ஸ்பீடா வருதுன்னு சொன்னாக்க தண்ணி ஸ்லோவா வருது. சாரிங்க, ஐயோ சாரி. அது அந்த அந்த ஃபில்டர் ஒன்று போடணும், அது மறந்துட்டேன், சாரி. ஓகேங்க, பைப்பு தண்ணி எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தண்ணி ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இங்கே ஒரு ஃபில்டர் வரும். 2 ஃபில்டர் கொடுப்பாங்க. ஒன்று வந்துட்டு ஸ்ப்ரே, ஒன்று வந்துட்டு ஷார்ப்பாக வரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுல இருந்து 2 இருக்கும். ஒன்று வந்து ஒயிட், இன்னொன்று வந்துட்டு ரெட். இது 0 ரெட், அப்புறம் வந்து ஒரு ஒயிட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒயிட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒயிட்ல என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை புஷ் பண்ணிட்டு இதை போட்டு லாக் பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகேங்களா? புஷ் பண்ணிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். நார்மல் இவ்வளோதான் இருக்கும் ஃபிக்ஸ் பண்றது. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறோங்க, இது கீழே போட்டு திரும்ப உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸ்ப்ரே கீழே பாருங்க. நீங்க செடிக்கு தண்ணி ஊற்றலாம். இது என்னன்னு பார்ப்போம். ஸோ இது இது ஃபோர்ஸ், அதாவது இதுல அடிச்சாக்க தண்ணி எல்லாம் வந்துட்டு உள்ள இருக்கிற மண், ஆயில் எல்லாமே எவ்வளவு தூரம் போய் பாருங்க, எவ்வளவு தூரம் போய் பாருங்க. அங்க அந்த வால் எடு, அந்த இந்த பைப் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். எவ்வளவு ஃபோர்ஸ் பாருங்க. பாட்டில பாருங்க, அந்த பாட்டில அடிக்கிற எவ்வளவு தூரம் போகுது பாருங்க. இங்க பா,
கை சென்டர்ல வச்சா குத்துதுங்க. எவ்வளவுதாங்க இது, நான் எங்க வாங்கினேன், இதோட பிரைஸ் என்ன அப்படின்றது நான் வந்துட்டு உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஸோ உங்களுக்கு இது வந்து நான் ஆஃபர்ல வாங்கினேன். இது 1700 rupees ஆஃபர்ல வாங்கினேன். நீங்க நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பாருங்க. உங்க லக்கு இருந்தா ஏதாவது ஆஃபர் இருந்தா கண்டிப்பா அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க போயிட்டு அது தேவா சிஸ்டம் சொல்யூஷன் நீங்க இன்ஸ்டால போய் பாருங்க, யூடியூப்ல போய் பாருங்க. உங்க நல்ல ப்ராடக்ட்ஸ் இது மட்டும் கிடையாதுங்க, அவங்கள்ட்ட எல்லா கேட்ஜெட்ஸும் இருக்கு. நீங்க அதுல போய் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாதுங்க. இது நான் ப்ராடக்ட் வாங்கினதுனால எல்லாருக்கும் தெரியணும் இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேண்டாமா செஞ்சு நீங்க வந்து இது அமேசான்ல பார்த்து வாங்குறதா இல்ல பிளிப்கார்ட்ல பார்த்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இது எவ்வளவு கேரண்டின்னு தெரியாது. ஆனா தேவா சிஸ்டம் சொல்யூஷன்ல வந்துட்டு 100% ஜென்யூன். எனி திங் உங்கள்கிட்ட போய் பேசலாம். ஓகேங்களா, வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். டன். பாய்.